இங்க 15 நாள் கூத்து. இடைத்தேர்தல் 15 நாள் வருவாங்க, காசு கொடுப்பான், சின்ன பசங்களை ஏமாத்துவான், புடவை கொடுப்பான், என்னென்னமோ கொடுப்பான், முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அதனால இந்த தேர்தலில் நீங்க தெளிவா இருங்க. இது முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம். இரண்டாவது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில 40 விழுக்காடு இடம்பெறும். 40 விழுக்காடு. 40 விழுக்காடுன்னா நான் சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு எண்ணிக்கையில் நான் சொல்ற தெரியுமா? கிட்டத்தட்ட 120 சட்டமன்ற தொகுதிகள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? தேவை 118. ஆனால் 2 சமுதாயங்கள் மட்டும் சேர்ந்ததுன்னா 120 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறலாம். ஆனால் சூழ்ச்சியால் இந்த 2 சமுதாயங்களும் சேரக்கூடாது என்று காலங்காலமாக நம்மை ஆண்ட கட்சிகள், குறிப்பாக திமுக, சூழ்ச்சியால் இந்த 2 சமுதாயங்களை பிரித்து வைத்திருக்கிறது. சண்டை போட வைக்கிறது, அடிச்சுக்கணும். அப்பதான் அவங்க குளிர் காய முடியும். இது காலங்காலமா நடக்குது. ஒண்ணு அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடணும், அடுத்தது இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்படி 2 பேரும் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் சண்டை போடணும், நம்ம பிள்ளைங்களை மேல வழக்கு போடணும், அவங்களால படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. இதுதான் இவங்களுடைய சூழ்ச்சி. அதனால்தான் மீண்டும் நான் சொல்றேன், இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போதும், இந்த சண்டையெல்லாம் போதும், இந்த பிரச்சனை எல்லாம் போதும். ஏன் 2 சமுதாயமும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, 2 பேருமே என்ன நிலையில் இருக்கிறாங்க? ஒரே நிலையில தான் இருக்கு. 2 சமுதாயம் இன்னைக்கு கூலி வேலை தான். 2 சமுதாயமும் இன்னைக்கு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, ஏர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, பாலை கறந்துட்டு இருக்கிறாங்க, ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க, கொத்தனார் வேலை, கல் உடைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இந்த வேலை செய்யற வரைக்கும் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இந்த கட்சிகள் எல்லாம், பெரிய கட்சிகள் எல்லாம் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சூழ்ச்சி செய்து இந்த கட்சிகள் எல்லாம், இந்த சமுதாயங்கள் எல்லாம் பிரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள்